இந்த வீட்ட நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது, நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டோம் அப்படின்னு தாங்க எனக்கு தோணுச்சு. ஏன் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி டைம்லலாம் வந்து நம்மளுக்கு பில்டிங்குக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுக்க மாட்டாங்க. லேண்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுப்பாங்க. ஏன்னா, பில்டிங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வெறும் 950 ஸ்கொயர் ஃபீட்ல 1000 ஸ்கொயர் ஃபீட்ல தான் இந்த வீட்ட கட்டியிருக்காங்க. லேண்ட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 3 சென்ட் இருக்குங்க. 3 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. ஆனா, நம்மளுக்கு பில்டிங்க 1000 ஸ்கொயர் ஃபீட்ல மட்டும் தான் கட்டியிருக்காங்க. வீட்ட சுத்தி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய செட் பேக் ஏரியா, வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைட்ல கார்டன், பெரிய போர்ட்டிக் ஏரியான்னு சொல்லிட்டு இந்த வீட்ட பத்தி நம்ம சொல்ல ஆரம்பிச்சோன்னா, டைமே பத்தாது. நம்ம ரொம்ப டிலே பண்ணாம ஷோக்குள்ள போய் ஒண்ணொண்ணா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல் எம்பி ப்ரமோட்டர்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாங்களா? 30 அடி ரோடு ஃபேஸாவோ, 42 அடி நீளமாவோ கரெக்ட்டா 2.89 சென்ட் லேண்ட் ஏரியாவ கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங் நம்மளுக்கு டவுன் ஃபால் 2 பிஹெச்கே விட நம்மளுக்கு வந்து 950 ஸ்கொயர் ஃபீட்ல 2 பிஹெச்கே விட ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா, கிழக்கு பார்த்த சைட்ல கிழக்க பார்த்த மாரியே மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா, வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் எலிவேஷன். இப்போதாங்க இந்த மாரி உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க் அப்படின்னு ஸ்டைப் டிசைன் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய டிசைன் ஒர்க்லாம் பண்றாங்க. அந்த காலத்தில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு கலர் தாங்க. வேற எந்த மல்டி கலர்ஸும் நீங்க பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு எலிவேஷன் நமக்கு ரொம்ப அழகா ரெடி பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்தோனே பார்த்தீங்கன்னா, வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங் ஏரியாங்க. இந்த கார் பார்க்கிங் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா யாருனாலும் மறக்கவே முடியாது. ஏன் பார்த்தீங்கன்னா, வருங்காலத்தில இந்த மாரி டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, யாருமே வந்து அவ்வளோக்கு வந்து யூஸ் பண்றதில்ல. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. உண்மையான கோல்டு தாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, போர்டிகோ ஏரியால பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு கூலிங் சீட் வந்து ஃபிட் பண்ணி குடுத்துருக்காங்க. வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர்ல அதாவது வீட்டோட ஜன்னமூலையில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வாட்டர் ஸ்டெப் வந்து ஃபிட் பண்ணி குடுத்துருக்காங்க. வீட்டுக்கு ஃப்ரண்ட் அண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டேர்கேஸ் ஏரியாக்கு பக்கத்தில வந்து இங்க நமக்கு ஒரு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியா குடுத்து, அதில நமக்கு கார்டன் வைக்கிறதுக்காக கூட ஸ்பேஸ் குடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வீட்டோட மெயின் டோர் தாங்க. மெயின் டோர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில சூப்பரா கிளாஸா ரெடி பண்ணி, கிழக்க பார்த்த மாரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி குடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்தோனே பார்த்தீங்கன்னா, வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா. அளவு 16க்கு 10. இந்த லிவிங் ஏரியால பார்த்தீங்கன்னா, ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே வந்து 2க்கு 4ன்னு சொல்லிட்டு ஐக்ளோசி வெட்டிவேட்டி ஸ்டே பண்ணி குடுத்துருக்காங்க. ஈஸ்ட் அண்ட் நார்த் வால்ல பார்த்தீங்கன்னா, 2 பெரிய யூபிஎஸ்ல ஃபிட் பண்ணி குடுத்து, மேல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு சீலிங் ஃபேன் வந்து ஃபிட் பண்ணி குடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்கா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாலுக்கும் சேம் அதே லைட் கலர்ல நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி குடுத்துட்டாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இந்த லிவிங் ஏரியால பார்த்தீங்கன்னா, ஒன் சைட் கார்னர்ல அதாவது மெயின் டோர் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, பூஜை ரூம் நம்மளுக்கு வந்து இங்க நமக்கு வாஸ்துபடி கரெக்ட்டா ஃபிட் பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த பூஜை ரூம்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சாமி படம் வைக்கிறதுக்காக 2 கடப்பா கூட நமக்கு கூட ஃபிட் பண்ணி குடுத்துட்டாங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர்ல அமைஞ்சிருக்கிற அக்னி முன்ல கிச்சன் கம் டைனிங் ஹால். ஃபர்ஸ்ட் டைனிங் ஹால நம்ம பார்த்துடலாம். டைனிங் ஹால் நம்மளுக்கு மொத்தமா 8.5க்கு 6 அடியில ரெடி பண்ணியிருக்காங்க. கார்னர்ல பார்த்தீங்கன்னா, வாஷ் பேசின் கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணிட்டாங்க. டைனிங் அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுறது வீட்டோட கியூட்டான கிச்சன் தாங்க. கிச்சனை நம்மளுக்கு மொத்தமா 8க்கு 8.5 அடியில நம்மளுக்கு ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக பார்த்தீங்கன்னா, ஆர்சிசி லேப்ல கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டாப் கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய பேஸ் யூனிட் போதும்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் நல்லா ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. கிச்சன்ல கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எல் ஷேப்ல நம்மளுக்கு கிரானைட்ல நம்மளுக்கு சூப்பரா ஃபினிஷிங் பண்ணி குடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போறது வீட்டோட சவுத் வெஸ்ட் அதாவது வீட்டோட குபேர மூலையில அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, 10க்கு 10ன்னு சொல்லிட்டு சின்னதா நம்மளுக்கு ஒரு கிட்ஸ் பெட்ரூமா ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. சின்ன பெட்ரூம் தாங்க. ஆனா 2 சைடு வால்லையும் பார்த்தீங்கன்னா, 2 பெரிய யூபிஎஸ்லாம் ஃபிட் பண்ணி குடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா, நார்த் சைடு இருக்கிற லேப்ல வந்து நம்மளுக்கு சூப்பரா வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணி குடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சென்டர்ல வந்து ஒரு சீலிங் ஃபேன் கூட நம்மளுக்கு ஃபிட் பண்ணி குடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இதுல நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் டைப்ல நம்மளுக்கு வந்து க்ளோசெட் எல்லாம் மாட்டி குடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் அளவு பார்த்தீங்கன்னா 6க்கு 5. இது போக பார்த்தீங்கன்னா, ஒன் சைடு கார்னர்ல நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஷோகேஸ் வைக்கிறதுக்காக அங்க நமக்கு 2 கடப்பாக்கள் வந்து ஃபிட் பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம வீட்டோட கடைசி பெட்ரூமா பார்த்துடலாங்களா? 2 பெட்ரூமோட டோர்ஸும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரெடிமேட் இம்போர்ட்டட் டோர் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, 10க்கு 10ன்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு கிட்ஸ் பெட்ரூமா ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல நார்த் அண்ட் வெஸ்ட் வால்ல பார்த்தீங்கன்னா, 2 பெரிய யூபிஎஸ்லாம் ஃபிட் பண்ணி குடுத்துருக்காங்க. எல்லா ரூம்ஸ்க்கும் யூஸ் பண்ண ஃப்ளோரிங் டைல்ஸ்லாம் இங்கேயும் நம்மளுக்கு யூஸ் பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல லெஃப்ட் அடியில நம்மளுக்கு வந்து ஃபுல்லா கபோர்ட் ஒர்க் பண்ணி குடுத்துருக்காங்க. சென்டர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மேல வந்து நமக்கு ஒரு சீலிங் ஃபேன் வந்து ஃபிட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஓகேங்க. இப்போ வாங்க நம்ம அப்படியே வீட்டுக்கு வெளிய வந்து அவுட்டர் பாத்ரூம் பார்த்துட்டு மேல நம்ம டெரஸ் ஏரியா போலாம். அவுட்டர் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா, வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் சைடுல அதாவது ஸ்டேர்கேஸ் ஏரியாவுக்கு முன்னாடி இருக்கு.
அவுட்டர் பாத்ரூமுக்கு போகிறக்க ஃப்ரண்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து வாஷ் மிஷின் எல்லாமே வந்து நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வீட்டோட அவுட்டர் பாத்ரூமை பார்த்துடலாம். இந்த அவுட்டர் பாத்ரூம் நம்மளுக்கு எப்படி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு வந்து இந்தியன் டைப்பில் க்ளோசெட் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இது போக ஃப்ளோருக்கும் வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டான டைல்ஸுமே லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வீட்டோட மேலே நம்ம டெரஸில் போய் என்னங்க நம்ம பார்த்துட்டு வந்துடலாங்களா. டெரஸ் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டான டெரக்கோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம டெரஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு துணி துவைக்கிறதுக்காக கல், அப்புறம் துணி காய போகிறதுக்காக லேங்கல் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது போக பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்டெக்ஸ் இல்லைங்க, பழைய காலத்தில் நம்மளுக்கு வந்து மேலே தொட்டி கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மேலே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய தொட்டி வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. உண்மையோட இந்த வீட்டை நீங்கள் யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெருநாயக்கம்பாளையம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது 2 வழி இருக்குங்க. பெருநாயக்கம்பாளையத்துலேருந்து வரலாம். அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஏவிபி ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே பின்னாடி தாங்க இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து வெறும் 45 லட்ச ரூபாய்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்வான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இந்த வீடியோ பெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.